Hi traders, welcome back to KNR Financials on price action analysis. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரண்ட்டாக பேங்க் நிஃப்டியில் என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வைக்க போகிறோம் அண்ட் ஃபர்தராக வந்து நமக்கு எங்கே மார்க்கெட் போக போதும். ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோயர் சைடில் இங்கே நான் வரைஞ்சது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் நமக்கு வந்து லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,200க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா 40,350 அண்ட் தென் 41 ஃபர்தராக வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது எதனால் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் சேனலில் இருக்கனால இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இங்கே நமக்கு சப்போர்ட் எடுத்தனால நமக்கு ஐடியலாக மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட டாப்க்கு போகணும். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 41,000. ஸோ அது மாதிரி போகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 4200 வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் எப்படி வந்து நம்ம ஃபர்தர் வீக்கு பிளான் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றா வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபர்தர் வீக்கு நம்மளோட டார்கெட்டை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது மோரர்லெஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸாக தான் இருக்க போகுது. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேனல்குள்ளே இருக்குது. சேனல்குள்ளே இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,200 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் நம்மளோட என்ட்ரி எடுத்துருக்க முடியும், சரிங்களா? ஸோ அந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட் பிளாட் பண்ணுறோம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட்டில் இருக்க டேட்டா வச்சு தான் நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? பிரேக் ஆகி ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இது வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆனாலும் மார்க்கெட் எங்கே வந்து டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து நமக்கு டச் பண்ணோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எக்ஸாக்டாக ஃப்ரைடேயில் வந்து மார்க்கெட் வந்து அந்த உடச்ச இடத்த ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் டைப் ஆஃப் செல்லர்ஸ் எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் லெவல் நம்மளால் வரைய முடியும். ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை வந்து டினோட் பண்ணோம். ஸோ அது என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மெஜாரிட்டி ஆஃப் செல்லர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ட், ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங்கை பிரேக் பண்ண ரீசன்ட் ஸ்விங்கை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மோரர்லெஸ் நமக்கு செல்லிங் கண்டிஷன் எல்லாமே மீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாக்ட் இடத்துல வந்து நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ அப்படி இங்கே நீங்கள் செல் பண்ணுறதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் என்ட்ரி வந்து நமக்கு எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 215 கேண்டில். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இந்த பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் நமக்கு ஐடியலாக என்ட்ரி எங்கே எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கேண்டில் நடந்ததுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இங்கே ஐடியலாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே நமக்கு நியரஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800க்கு மேலே நம்ம வைப்போம். அண்ட் நம்மளோட டார்கெட் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன். ஸோ இது வந்து போல் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு போல். ஸோ இங்கே இருந்தால் வந்து மார்க்கெட் விழுந்து நமக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃப்ளாக் ஆயிருக்கு. அண்ட் தென் நமக்கு ஃபர்தராக கீழே வரணும். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் வழியாக இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் வந்து ஒரு லைனில் வரைஞ்சிட்டு சேம் எக்ஸாக்டாக வந்து நம்ம பிரேக் அவுட் ஏரியாவிலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ அப்படி பிரேக் அவுட் ஏரியா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500. ஸோ 39,500 நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 38,800 கிட்ட வருது, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து டியூன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஃபர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில்ஸை ரெஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டச் நமக்கு இருக்குது அண்ட் நமக்கு ஒரு செகண்ட் டச் இங்கே இருக்குது அண்ட் இங்கே ஒரு தேர்ட் டச் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் டச்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம டார்கெட் பண்ணால் போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஃபர்தராக வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,50 to 900. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னோட பிஹேவியர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மண்டே ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையில் இல்லை செல்லில் தான் இருக்குது, கரெக்டுங்களா?
ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட டார்கெட்டாக வைக்க முடியும் அண்ட் தென் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரிங்க, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ செல்லிங் சைடில் இருக்குது அண்ட் தென் நமக்கு வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிளேயில் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஸ்மால் புல் பேக் மேலே கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் ஆன் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 39,500 வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். அதாவது பேசிக்காக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகும்போது மறுபடியும் வந்து நம்ம செல் பண்ணலாம். அல்லது நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்மால் புல் பேக் க்ரீன் கேண்டில் எப்போ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை செல் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் 39,900 to 39,000 வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸாவோ புல் பேக்காக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து கம்பைன் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ட்ரெண்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற கணக்கு இல்லை. நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரியணும், ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ மோஸ்ட் காமன் பேட்டர்ன்ஸை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டாக்ஸில் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் அண்ட் இதுதான் வந்து என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ ஃபர்தராக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.